12ஆம் அதிகாரம் 1 எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசவில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்தமுள்ளவனாய் இருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தையை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதியட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருந்த நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நம்ம இன்னொரு பாடம் பார்க்க போறோம்னா, மோசேயின் ஆவியும் புது சிருஷ்டியின் ஆவியும் என்ற ஒரு தலைப்புல தான் நம்ம அந்த பாடத்தை பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப இதற்கு ரொம்ப ஆதாரமா நம்ம பார்க்கும்போது அந்த 7வது வசனத்துல திரும்ப படிக்கலாம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். என் வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல அவர் வீடு அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேல் என்னும் தேசத்தை தான் வீடாக சொல்றார். இவன் ஆண்டவர் கூட மத்திய 23ஆம் அதிகாரம் 35 சொல்லும்போது, கோழி தன் குஞ்சுகளை காப்பதற்கு எத்தனையோ தரம் காப்பதற்கு நான் உங்களுக்கு செயல்பட்டாலும் நீங்கள் அதற்கு ஒத்துழைப்பு தரல, உங்கள் வீடு உங்களுக்கு பாலா போயிடும் அப்படிங்கிறார். அப்ப அந்த வீடு அப்படிங்கிறது எதுனா, மோசே அங்கே அந்த ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்து அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பாலைவன யாத்திரையாக கானானை நோக்கிய பயணத்திற்கு கொண்டு சென்றவர். அந்த கானான் பயணம் வரையும், கானானுக்குள் நுழையாவிட்டாலும் கானான் வரையும் அவர் அந்த ஜனங்களை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையும் அந்த ஜனங்களுக்கான எல்லா கூக்குரலிருந்து, உணவுலேருந்து, விடுதலையிலிருந்து, ரட்சிப்பிலிருந்து எல்லா வகையான பாதுகாப்பு. ஒரு சில சூழ்நிலையில நீ என்னைய கொன்றுங்க, அந்த ஜனங்களை விட்டுருங்கிற அளவுக்கெல்லாம் கேட்டுருவார். என்னைய நீங்க அதுக்கு பதிலாக இது பண்ணிக்கங்க, அந்த அளவுக்கு அந்த ஜனங்கள் மேல ரொம்ப தயவும் இரக்கமும் பாசமும் நிறைந்து அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும், அது பெரிய ஆளா இருக்கட்டும் சின்ன ஆளா இருக்கு, அதுக்கெல்லாம் தப்பு தெரியாம பண்ணுதுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே தாம் வீட்டில் உள்ள பிள்ளைகளை ஏதோ தப்பு செய்யுதுன்னா அவங்க எப்படி அரவணைத்து கொண்டு போவாங்க, ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் உள்ளவங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல மோசேயானவர் அந்த வீட்டு முழுவதிலும் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தார். சரிங்களா? ஒரு சில சூழ்நிலையில இவருக்கு எதிராக ஜனங்களோ இல்லை வேற ஏதோ சூழ்நிலையிலோ, இப்ப இந்த வசனம் வாசிக்கும் போது கூட மரியமும் ஆரோனும் எதிரடையாக பேசுறாங்க. எல்லா நியாயப்பிரமாணம் எல்லாம் கொடுத்த பிறகு எல்லா ஆசரிப்பு கூடாரத்தினுடைய விஷயங்கள்லாம் நடைமுறைப்படுத்தின அந்த காரியங்களின் மத்தியில ஆரோனும் மோசையும் எங்கள்கிட்ட தீர்க்க தரிசனம் பேச மாட்டாரா, எங்கள்கிட்ட தரிசனம் பேச மாட்டாரா, தேவன் இவர்கிட்ட மட்டும்தான் பேசுவாராங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதுதான் தேவன் என்ன சொல்றாருன்னா, உங்கள்கிட்ட எல்லாம் அப்படி பேசினா கூட நான்
மோசே கிட்ட எதையும் மறைச்சு பேசல, எல்லாம் ஓப்பனா பேசிக்கிட்டு இருக்கிறேன். முகமுகமா பேசுறேங்கிறதுனுடைய இது வந்து அதுல அந்த வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா சரிங்க. ஆறாவது வசனம். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். அப்படியே 8வது. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதியட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பாருங்க. இந்த இடத்துல வசனம் ஆங்கிலத்தில் எப்படி போடப்பட்டிருக்குன்னா, அந்த பிளைன்லி அண்ட் நாட் டார்க் சேயிங், மறைமுகமாக இருளாக பேசாம ஓப்பனா பேசுறேன், பிளைன்னா தெளிவா பேசுறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப விஷயங்கள் என்னன்னா, அவர் அந்த அளவுக்கு உண்மை உத்தமமா இருந்ததுனால அவர் அந்த அளவுக்கு தேவனோடு நெருங்கி இருந்த அந்த உண்மை உத்தமத்தின் அடிப்படையில இங்கு இந்த வசனங்களின் அடிப்படையில நம்ம பார்க்கிறோம். இன்னும் கூட எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல நம்முடைய ஆண்டவரை கம்பேர் பண்ணி மோசையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. 1, 2, 3 வசனத்தை வாசிக்க. பக்கம் 299. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் வசனம் 1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல. இதே வசனம் தான் தேவனுடைய வீட்டுல இந்த என்னாகமத்தில் உள்ள இந்த வசனத்தை தான் எடுத்து பேசுறாரு. எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தது போல. படிங்க. மோசே தன்னுடைய இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில எங்கும் உண்மை உள்ளவரா இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தொடர்ந்து. வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாக்கியராய் இருக்கிறார். அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த வீட்டை ஏற்படுத்தி கொடுத்தவரே நம்முடைய ஆண்டவர் தான். அந்த இஸ்ரேல் தேசத்தை உருவாக்கி அப்படிப்பட்ட ஒரு தேசமாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அங்கே அவர்களுக்கு தரிசனமாகி அந்த காரியங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தினதே யார் தான்? ஆண்டவராகிய யாசுவா மெசியா தான். அப்ப அந்த ஒரு விஷயத்துல தான் அதை உருவாக்கினவர் மோசையை காட்டிலும் மேலானவர் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தார். அப்ப இஸ்ரேல் தேசம் முழுவதற்கும் பணிவிடைக்காரனாய் எங்கும் உண்மை உள்ள ஒரு ஊழியக்காரனாக யார் இருந்தார்? மோசே இருந்தார். அது பூமியில் உள்ள அவருடைய வீடாகி இஸ்ரேல் நாட்டை அடையாளப்படுத்தி சொல்றார். எல்லா வகையான சட்டம், நியாயப்பிரமாணம், பாதுகாப்பு, ரட்சிப்பு எல்லாவற்றிற்குமே அவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குரியவராக இருந்தார். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்ப கிறிஸ்துவோ அப்பனா இந்த வீடு இருக்குன்னா அந்த வீட்டுக்கு மேல உள்ள வீடு. சரிங்களா? அந்த வீடு இஸ்ரேல்னா இஸ்ரேலுக்கு மேல்பட்ட வீடுனா பரலோகம் என்னும் வீடு, அதான் மேல் வீடு. சரிங்களா? அந்த பரலோக வீட்டுக்கு நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னது இந்த கீழ் வீட்டுல இருக்கக்கூடிய ஜனங்களையும் நம்மளையும் எங்க கூப்பிட்டு இருக்கிறார்? மேல் வீடாகிய பரலோகம். அப்ப மேல் வீட்டுக்கு படிங்க. அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவராக குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். நாமே உண்மையான அந்த தேவனுடைய வீடாகிய ஆலயம் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப
நம்ம தலைப்பு, பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்க்குறோம். மறந்துட்டீங்களா? மோசையின் ஆவியும் புது சிருஷ்டியின் ஆவி. இப்படியாக நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இப்ப முதல்ல நம்ம மோசையை பத்தி நம்ம வரலாற்று பூர்வமான சம்பவத்துல கொஞ்சம் பார்க்கணும். இப்ப மோசைங்கிறவர் லேவியர்களுடைய கோத்திரத்துல பிறந்தவர் இல்லைங்களா? அவருக்கு அக்கா மிரியம், அண்ணன் ஆரோன். அதுக்கப்புறம் பிறந்தவர் தான் யாரு? நம்முடைய மோசே. இப்படி பிறக்கும்போது அந்த நாட்டுல எகிப்தில் உள்ள இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் அடிமைப்பட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அப்படி அடிமைப்பட்டு இருக்கும்போது அந்த ஆண் குழந்தைகளை எல்லாம் கொல்லும்படிக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படியாக கொல்லப்படுகிற சூழ்நிலையில ஏறக்குறைய 3 மாசம் 4 மாசம் வரையும் பாதுகாக்கப்பட்ட பிறகு, இதுக்கு மேல பாதுகாக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு என்ன பண்றாங்க, அந்த குடும்பத்தினர் ஒரு பேழை, சின்ன பேழையை உருவாக்கி நைல் நதியில விட்டுடுறாங்க. அப்படி விட்ட பிறகு அந்த எகிப்தின் ராணி இளவரசி வந்து அந்த அந்த பேழைக்குள்ள உள்ள குழந்தையை எடுத்துட்டு என்ன பண்றாங்க, அதை வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இல்லைங்களா? அப்ப அந்த பேழையிலிருந்து எடுக்கப்பட்டதுனால யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். 10. பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்த்து பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவன் அவனை ஜனத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டார். அப்ப தண்ணீரில் இருந்து எடுத்ததுனால மோசே என்று பெயரிட்டார். சரிங்களா? அப்ப இவருடைய வாழ்க்கை ஒரு ஆரம்பமே ஒரு டிராஜடி, ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு பிள்ளை. சரிங்களா? அதுலயும் பாத்தீங்கன்னா தண்ணீரில் இருந்து பாதுகாக்கப்பட்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா அரண்மனைக்கே போய் எல்லா வகையான பாதுகாப்போடு ராஜாவினுடைய இளவரசருக்கு நிகராக அடுத்த ராஜா இவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை. எல்லா சாஸ்திரங்களிலும், எல்லா வித்தைகளிலும், எல்லா வாக்குகளிலும் வல்லவராய் இருந்தார். அப்படிங்கும் போதுதான் இஸ்ரேல் ஜனங்கள், இவர் ஏறக்குறைய ஒரு 30-40 வருஷங்கள் வயசாகும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் ஏறக்குறைய ரொம்ப பெரிய அடிமைத்தனத்துல போகும்போது அந்த தேவனிடத்துல கூக்குரல் விடுகிறாங்க. தேவனும் என்ன பண்றார், மோசையை அங்கே ஏற்பாடு செய்வதற்கான எல்லா வகையிலும் பார்க்குறோம். சரிங்களா? அப்போ அந்த கூக்குரல் விடும் பொழுது இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் கூட தன்னுடைய பவரான அந்த காரியங்கள் எல்லாம் கையில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த அடிக்கிறவங்களெல்லாம் பார்த்து, இஸ்ரேல் ஜனங்களை அடிக்கிறவங்களாம் பார்த்து ஒரு இது பண்ணுறாரு. பண்ணும்போது ஒரு சில சூழ்நிலையில் கொன்று கூட போட்டுடுறாரு. அதன் நிமித்தம் பயந்து என்ன பண்ணிடுறாரு, எகிப்தை விட்டு மீதியானிய தேசத்துக்குள்ள எத்தியோப்பியா பகுதிக்குள்ள ஓடி போயிடுறாரு. அங்கே போய் தான் இந்த மீதியானிய எத்தியோப்பிய பெண்ணை கல்யாணம் பண்றாரு. சரிங்களா? அப்ப இவராக அங்கே ஒரு 40 வருஷம் கழியும் பொழுது ஏறக்குறைய 80 வருடம் கழித்து மோசையினுடைய பிறப்பிலிருந்து 80 வருஷம் கழிச்சு அவரை இஸ்ரேலை விடுதலையாக்கும்படி அனுப்பி வைக்கிறார். 10 வாதை, 10வது வாதையில நம்மளுக்கு தெரியும், பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அங்கே விடுதலையாகி அடுத்த நாள் ஏறக்குறைய ஒரு 7 நாள் கழித்து செங்கடலை கடந்து அங்கேருந்து முழு விடுதலையை மோசையின் தலைமையில கானானுக்குள்ள பாதைக்குள்ளாக அங்கே போய் சேர்ந்துடுறாங்க. எங்க பாலைவனத்துக்குள்ளாக வழி நடத்தி செல்கிறார் தேவன். இவ்வாறாக ஒரே வருஷத்துல அவங்க கானானுடைய பார்டருக்கு போயிடுறாங்க. போன பிறகு அங்கே வேவு பார்க்கும் பொழுது அங்கே துர்ச்செய்தி, நற்செய்தி இவைகள் மத்தியில இவரோடு கூட எப்பயுமே பயணிக்கிற ஒரு நபர் கூட இருக்கிறார். அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது யாருங்கிறத நீங்க தான் சொல்லணும். அப்ப அதே மாதிரி போய் அங்கே பார்க்கும்போது அங்கே ஜனங்கள் அதற்குரிய சரியான ஒரு இது பண்ணாதனால 40 நாள் வேவு பார்த்தது அது ஃபெயிலியரான ஒரு
ஒரு காரியத்துக்குள்ளாக ஜனங்கள் உட்பட்டதுனால 40 வருடம் பாலைவனத்திலே இருந்து அந்த சந்ததியெல்லாம் அழிக்கப்பட்டு மோசையும் அங்கே கானான் தேசத்தை ஒரு மலையின் மேல் எட்டி பார்த்தவராக பார்த்துட்டு அவரும் இறந்து விடுகிறார். அதுக்கு இடையில நியாயப்பிரமாணம், சட்டங்கள், இது மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்ப முதல் 40 வருஷம் உலகளாவிய எல்லா திறமை வாய்ந்த ஒரு மனிதனாக ஒரு அவருடைய ஆவி எப்படி இருந்ததுன்னா, மோசையினுடைய ஆவிங்கிற ஒரு இதுல பார்க்கும்பொழுது உலகளாவிய எகிப்தின் ஆவில சிறந்த எங்கிய வல்லவராக, வில்வித்தைக்காரராக, பட்டயத்தை கையாளுகிறவராக, சண்டையில வெல்லுகிறவராக, அது மாதிரி மூர்க்க குணம் உள்ளவராக, எதா இருந்தாலும் ஒத்தையா ரெட்டையா பார்க்குற அளவுக்கு தான் முதல் 40 வருஷம். சரிங்களா? எதற்காக நம்ம இதை பார்க்குறோம்னா, மோசையினுடைய ஆவி எப்படி வளர்க்கப்பட்டார், அவர் எப்படி பாதுகாக்கப்பட்டார், அதை தொடர்ந்து அவர் முதல் 40 வருஷம் உலகளாவிய எல்லா வகையான காரியங்களிலும் என்ன பண்ணப்பட்டார், வளர்க்கப்பட்டார். அதுக்கப்புறம் 40 வருஷம் என்ன பண்ணார் தெரியுங்களா? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். ஆடுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தார், ஆடுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தார், ஆடை பின்னாடி மேய்ச்சார், முன்னாடி மேய்ச்சார். இப்படியாக நம்ம பாதுகாக்கிற எல்லா விஷயத்தையும் செய்ததை பார்க்கணும். இந்த முதல் 40 வருஷத்துல இருந்த பலம் எல்லாம் 80 வயசுல இருந்திருக்குமா? 40 வயசுல இருந்த பலம் 80 வயசுல தேவன் சொல்றாரு, நீ போய் இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிட்டு வானா, எனக்கு மொழியே மறந்து போச்சுயா, என்ன எதுக்கு அனுப்புறீங்க, வேற யாராச்சும் பவரான ஆளா கூட்டிட்டு போங்க. ஒருவேளை அனுப்புறவரா இருந்தா அந்த முதல் 40 வருஷத்துல அனுப்பியிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரியான திறமைசாலி அவர், உலகளாவிய அளவுல ஞானம், அறிவு, வல்லவர் இல்லைங்களா? அடுத்த 80 வயசுல ஒரு தாத்தா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபரை கம்பை எடுத்துக்கிட்டு ஆடை வெட்டிக்கிட்டு இருக்கிறவரை போய் நீ போய் இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கி வானா, நீங்க வேற ஆளை பாருங்க ஆண்டவரே, எனக்கு திக்குவாயா இருக்குது. மந்தனா அவர் திக்குவாயா? அப்போஸ்தலர்கள்ல வாக்கில் வல்லவர். ஆனா இவர் என்ன சொல்றாரு? இவர் போய் பேசுறாரு. அப்பனா அப்போஸ்தலர் இருக்கு வாக்கில் வல்லவர். அப்படி இருக்கும்போது இவர் உண்மையிலே வாக்கில் வல்லவரா இருந்தவர் எப்படி திக்குவாயன்னு சொல்லியிருப்பாருன்னா, ஒன்றும் இல்லை சகோதரர் கூட, நீங்க எத்தனை வருஷம் முன்னாடி மிலிட்டரியில வேலை பார்த்தீங்க? முடிஞ்சிட்டு வந்துட்டீங்க, 12 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 40 வருஷம் கழிச்சு ஹிந்தியில ஏதாச்சும் பேசுங்கன்னாக்கி எப்படி பேசுவீங்க? அதே தான் அவருக்கு நடந்தது. புரியுதுங்களா? அதுதான் விஷயம். இப்போ வெளிநாட்டு போயிட்டு வந்தாலுங்க ஒரு 2 வருஷம் போயிட்டு வந்துட்டு இன்னும் தமிழ்லே பேச தெரியாத மாதிரி திக்குங்க, பார்த்துருக்கிறீங்களா? ஒரு 5-6 நாள் கழிச்சு தான் தெளிவா பேசுங்க, உண்மையா பொய்யா. அப்ப இதுதான் இங்க நடந்த ஒரு உண்மை. இதை தான் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப இவ்வாறாக அவர் போகமாட்டேன்னு சொன்ன பிறகு போறேன் அப்படின்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் போற வழியிலே தூதன் வந்து அவரை அட்டாக் பண்ணுவாரு. உடனே அவருடைய ஒய்ஃப் வந்து விருத்த சேதனம் பண்ண பிறகு பிள்ளைகளுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுவார், விட்டுட்டு போயிடுவார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவர் மட்டும்தான் போக சொன்னார், குடும்பத்தோட போக சொல்லலை. இவர் கூட அவர் என்ன ஐடியா பண்ணிட்டு போனார்னா, குடும்பத்தோட போய் அங்கே எகிப்திலே செட்டில் ஆயிடுவோம், தேவனுடைய தொல்லை தாங்க முடியலன்னு கிளம்பினவர் தான். அப்பெல்லாம் இஸ்ரேலுக்கு தேவனுக்கு அந்த ஊழியத்துக்கு உண்மை உள்ளவரானாக்க, அப்படிப்பட்ட உண்மைத்தன்மை அவரிடத்துல முதல் 40 வருஷத்துல இருந்த இதுல அடுத்த 40 வருஷத்துல காணப்பட்டுச்சுன்னா இல்லைங்கிறது தான் பார்க்கணும். அதனாலதான் அப்புறம் விருத்த சேதனம் பண்ண பிறகு தாய் பிள்ளைகள் எல்லாம் திரும்ப மாமனார்கிட்டே அனுப்பி விட்டுட்டு, அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் விடுதலையாக்கி வரும்போது மாமனார் பிள்ளைகளையும் மனைவியும் கொண்டாந்து ஒப்படைப்பார். சரிங்களா? ஏத்துரும். அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது அதுக்கப்புறம் அவருடைய அந்த உண்மைத்தன்மையான ஒரு விஷயம் 2 விஷயத்திலிருந்து வளர்க்கப்பட்டார். ஒண்ணு, உலக ஆவியில ஒரு தெளிவான ஞானம். அதே மாதிரி ஆட்டுக்கு பின்னாடி போய் அவர் வளர்க்கப்படும் பொழுது ஒரு விஷயத்தை அவர் அங்கே கத்துக்கிட்டார். ஆட்டுக்கிட்ட என்ன கத்துக்கிட்டார் தெரியுங்களா? ஆட்டுக்கிட்ட ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டார். என்னாகுமா 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள
சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். சம்பந்தம் இருக்கா இருக்கு இவருடைய செயல்பாட்டுக்கும் இதுவரையும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும். அதுலதான் சொல்லிட்டு வரும்போது தேவன் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் எனக்கு என்றும் உண்மை உள்ளவன், என்னுடைய இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில உண்மை உள்ள அந்த ஊழியக்காரன்கிறார். அதுல அவருடைய இந்த குணலட்சணம் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு குணலட்சணம் தாழ்மை. அது எங்க இருந்து கத்துக்கிட்டாருன்னா, ஆட்டுக்கிட்ட 40 வருஷம் தேவன் என்ன பண்ணாருன்னா ஆடை மேய்க்க சொல்லி, இந்த இஸ்ரேல் ஜனங்களை நீ இப்படிதான் மேய்ச்சிட்டு வரணும், இப்படிதான் இருக்கும் ஆடுக, நீ ஆட்டு எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு கத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மேய்க்கிறவங்களை போய் கேட்ட. அது தனி பாடம். ஆடு மேய்ப்பர், கர்த்தரின் மேய்ப்பர் எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா, அது தனி பாடம். அப்ப இவ்வாறாக அந்த தாழ்மையை கற்றுக்கொள்கிற ஒரு விஷயத்துல அடுத்த 40 வருஷம், அதாவது 40 வருஷம் முடிஞ்சு 80 வயசு வரையும் எதை கத்துக்கிட்டாரு அவரு? சாந்தத்துக்குரிய அந்த தாழ்மை. அதனாலதான் ஏறக்குறைய 6 லட்சம் பேர் ஆண்கள், 24,000 பேர், 24 லட்சம் பேர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையாகி வரும்பொழுது. அப்ப இத்தனை லட்சம் ஜனங்களை வழி நடத்தி வர்ற ஒரு நபர் எந்த அளவுக்கு நம்மளால ஒரு 10 பேரை சரியா வழி நடத்தக்கூடியதா? ஒரு 20 பேர் 100 பேருக்குள்ள போயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுது சபைக்குள்ளலாம். இப்ப கூட படிச்சோம் இல்லையா, அந்த அன்பின் ஐக்கியத்துல ஒருமைப்பாட்டுல இருக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த அன்பின் ஒருமைப்பாட்டுல சரீர அங்கத்துல ஒருத்தர் இன்னொருத்தருடைய அக்கறை உள்ள அந்த ஐக்கியத்தின் ஆவியில வளரணுங்கிறதுல சொல்லும் பொழுதுதான் இவர் எந்த அளவுக்கு முதிர்ச்சி அடைந்தார் 120 வயசுல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பாருங்க, அவர் கானான் தேசத்துக்கு போக முடியாததற்கான காரணம் என்ன? முதல் முறை அடிக்க சொன்னார், 2ஆம் முறை பேசு. அப்ப கல்மலை யாரு? கிறிஸ்து முதல் வருகையில வரும்பொழுது இது கூட ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. முதல் வருகையில வரும்போது அவர் அடிக்கதான் வேணும். மீட்கும் பொருளுக்காக அவர் என்ன பண்ணப்பட வேண்டும்? அடிக்கப்படணும். அதை அடிக்கதான் செஞ்சார். 2ஆம் முறை அவரோடு பேசணும். 2ஆம் வருகையில வரும்போது அவரோடு சத்தியத்திற்குள்ளாக நம்ம பேசி ஆவிக்குரிய ரீதியில வளரணுமா. இவர் என்ன பண்ணிவிட்டார்? அது ஆவிக்குரிய அர்த்தம். தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ கல்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னா இவர் என்ன பண்றாரு? இவருக்குள்ள இருந்த என்ன ஒரு விஷயம்னா, அந்த மக்கள் ஏற்படுத்தின அந்த ஒரு மூர்க்கமான சூழ்நிலைகளுக்குள்ளாக போகும் பொழுது அவர் அந்த பழைய ஆவியில வந்துட்டார். எந்த ஆவி? கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்பதான் நம்ம பாடத்துக்குள்ளான மிக முக்கியமான தாற்பயத்துக்குள்ள வரும். மோசையின் ஆவி அப்படிங்கும் போது அவர்கிட்ட எந்த ஆவி இருந்துச்சு? எத்தனை ஆவி இருந்துச்சு? எத்தனை ஆவி? ஓகே, தேவாவிங்கிறத தனியா வச்சுக்கோ. அதுதான் நம்ம புது சிருஷ்டியினுடைய ஆவிங்கிற ஒரு கணக்குல பார்க்க போறோம். அப்ப இங்க உலகத்தின் எகிப்தின் ஆவியில இருந்தார். அதுக்கப்புறம் அந்த மோசைக்குனே இருந்து டெவலப் பண்ண மனுஷீகத்துல ஒரு தெளிவுள்ள ஒரு தெய்வீக வழிநடத்தலுக்குரிய பூரண அந்த மனிதத்தன்மைக்கான அந்த தாழ்மை, மற்ற ஏனைய தேவன் எதிர்பார்த்த நல்ல குணலட்சணங்களுக்குரிய மனுஷீக ஆவியில ஒரு தெளிவுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். அந்த உண்மை உள்ளவர், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே அந்த வீட்டிலே உண்மை உள்ளவர்ங்கிறது ஒரு ஆவி. அதுவும் தேவனுடைய ஆவி அல்ல, இவருக்குள்ளாக டெவலப் பண்ணப்பட்ட ஒரு ஆவி. எப்படி எங்கே எதனால வாழணும்? ஏன்னா நியாயப்பிரமாணங்கள்லாம் 80 வயசுக்கு அப்புறம் தான் கொடுக்கப்பட்டது. அப்ப முதல் 40, 2வது 40ல இதே உலகத்துலதான் ஆட்டுக்கு பின்னாடி சுத்தி அவர் கத்துக்கொண்ட ஒரு கேரக்டர், குணலட்சணம். 2 வகையான குணலட்சணம். ஒண்ணு உலகத்துக்குரிய குணலட்சணத்துக்குரிய ஒரு இது, இன்னொன்னு இதே உலகத்துல நன்னெறிக்குரிய நல்ல வாழ்க்கைக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நன்மைக்கு ஏதுவான ஜீவியத்துல உள்ள அந்த ஆவி. சரிங்களா? அதுக்கப்புறம் உள்ள 40 வருஷம் 120வது வருஷத்துலதான் அவர் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், தேவாவியினால் வழி நடத்தப்படுகிற ஒரு சூழ்நிலையில தான் இவர் இந்த 2 ஆவியும் கரெக்டா கையாண்டு இருந்தாருன்னா என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? எங்க போயிருந்திருக்கலாம்? கானானுக்குள்ள போயிருந்திருக்கலாம். சரிங்களா? இப்படியாக இவர் வழிநடத்தப்பட்டு வாழ்ந்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இவரோடு கூட எப்போதும் பயணித்த, ஆல்மோஸ்ட் எப்பொழுதும் பயணித்த ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னேன். அது யோசுவா. சரிங்களா?
அவரு அந்த கடைசி 40 வருஷத்துல நிச்சயமாகவே தேவனுடைய ஆவியினால் நியாயப்பிரமாணங்களையும் சட்டங்களையும் தேவன் கொடுக்கும் போதெல்லாம் இவர் பக்கத்திலே இருந்து எல்லாவற்றையும் புரிந்து உள்வாங்கி மோசையினுடைய சீசனாக வழி நடத்தப்பட்டவர், மோசைக்குள்ளாக வளர்க்கப்பட்டவர். வேற எங்கேயும் போக மாட்டார் அவர். மோசைக்கு ஒரு தெளிவான ஒரு உண்மை உத்தமமான ஒரு ஊழியக்காரராக அங்கே இயங்கினவர். அப்ப இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த மோசையின் ஆவி அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம உள்வாங்கிட்டோம். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம், புது சிருஷ்டியினுடைய ஆவி அப்படின்னாலே நம்ம இப்ப இன்னைக்கு படிச்ச வசனங்களும் சரி, அதே மாதிரி எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 வசனத்தையும் வாசிக்க. 4ஆம் அதிகாரம் 1, 2, 3. வசனம் 266. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாக்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லாரும் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் 15 இருந்து படிங்க. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கருத்துகளினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவையும் தங்கள் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதற்கு ஏதுவாய் சரீர வளர்ச்சியை உண்டாகிறது. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடத்துகிறது போல நீங்களும் இனி நடவாமல் இருங்கள். இதுவரையும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை நடக்காம தலையாகிய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட அழைப்பு கானான், பரலோகம். அப்ப எகிப்திலிருந்து மோசே அவருடைய இஸ்ரேல் ஜனங்கள் முழுவதுமே கானானுக்குரிய பயணமாக வர்றாங்க. இங்கு கிறிஸ்துவினுடைய தலைமையில நாம் அனைவரும் பரலோக கானானுக்குரிய ஒரு விஷயத்துல அன்போடு சத்தியத்திலே இணங்கி நாம் எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு போய் சேரக்கூடிய அந்த ஒரு வைராக்கியமான ஜீவிகளாக நம்மளை அர்ப்பணிக்கணுங்கிறதுல நாம் ஒரு மனப்பாட்டின் ஒரு ஆவியில இயங்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றார். எல்லாம் ஒரு மனப்பாட்டினுடைய ஆவி, ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே அழைப்பு. அந்த அழைப்பு கூட 144,000 பேருக்குரிய ஒருங்கிணைந்த ஒரு அழைப்பாக நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேடுதலும் ஆவின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கத்தில் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் பாருங்க, எல்லாரும் ஒரே சிந்தை உள்ள, ஒரே அறிவுள்ள, ஒரே மைண்ட்ல அப்படின்னு சொல்றாரு. ஒரே மைண்ட்ல அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? படிங்க. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களாய் இருந்து
இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாடினாலாவது வீண் பெருமையினாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களில் மேன்மையானவர்களாக எண்ண கடவுள். இதே குணலட்சணம் தான் மோசைக்கிட்ட. அது ஆக்சுவலா எங்க கத்துக்கிட்டார்? அந்த மனத்தாழ்மைய தாழ்மைய ஆட்டுக்கிட்ட. உலகத்திலே இந்த மனத்தாழ்மையை பத்தி கத்துக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு. அன்னை தெரசா போன்றவர்கள்லாம் உலகளாவிய சேவையிலே அவ்வளவு மனத்தாண்மை. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லும் பொழுதுதான் இந்த மனத்தாண்மைக்குரிய ஒரு விஷயத்துல எல்லாரும் ஒருத்தர் மேன்மை உள்ளவர்களா நினைக்கணும். இங்கே இங்க ஒவ்வொருத்தருமே வேலைக்காரர்களாம். இந்த சபையினுடைய ஐக்கியத்துல நான் சகோதரர் ஒருத்தர் ஊழியத்துக்கு வர்றாருன்னா, இப்ப நான் இந்த ஊழியத்துக்கு வர்றாருன்னா இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு நான் வேலைக்காரன். அப்படி வேலைக்கார மைண்ட்ல இருந்தாதான் நான் உங்களை மேன்மை உள்ளவரா நினைக்க முடியும். நான் உங்களை ஆள்றவனா வர்றேன்னு வச்சுக்கோங்க. உட்காரு, நீ எந்திரி அப்படிங்கிற நிலைமையில இருந்தாக்க நான் எங்க வேலைக்காரனா இருக்க போறேன்? எதமான் சாணம் தான். அதனாலதான் இங்க சொல்றாரு. அதை சொல்லி முடிக்கும் போது பாருங்க, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. இதெல்லாம் மோசைக்கிட்ட இருந்துச்சா? இல்லையா? சரியான குணம். சரிங்களா? அந்த அளவுக்கு அவர் தேவன் எல்லாம் பிளைனா ஓப்பனா பேசி இருக்கிறார். என்னென்ன ஃபியூச்சரோ, என்னென்ன பாஸ்டோ, என்னென்ன நிகழ்வோ அத்தனையுமே பிளைனா நான் பேசுனேன்னு சொல்றாரு. தொடர்ந்து வாசிங்க. அவர்கிட்ட இருந்து என்ன சிந்தை சரிங்களா? படிங்களேன், கீழே பாருங்க, கீழே பாருங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை பிள்ளையாகின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் தாயானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவர் ஆகி தம்மைத்தானே தாழ்த்தினார். ஆனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோருடைய உலகங்கள் யாவும் உணர்ந்து படிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கைப்படும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். இவ்வளவு பெரிய மகிமையுள்ள ஸ்தானத்தை பிதா கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாருன்னா இப்ப கேள்வி. அவருடைய சிந்தை என்னவாக இருந்துச்சு? அந்த சிந்தைக்கு ஏற்றபடி அவர் எப்படி வாழ்ந்தார்? நீங்க சொல்லுங்க. அவர் உலகத்தை படைச்சவருங்க. பிதாவாகிய தேவனுடைய மேற்பார்வையிலிருந்து இந்த உலகத்தை எல்லாம் படைச்சவர். வானம் பூமி எல்லாவற்றையும் அவர் மூலமா அவருக்காக படைக்கப்பட்ட ஒரு விஷயத்துல அவர் இந்த பூமியிலுடைய சிருஷ்டிப்புக்கு கீழே ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து வாழ்றார். சீசர்களுக்குள்ளே யார் பெரியவன்னு இவர் இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு காலை கழுவ ஆரம்பிக்கிறார். ஒரு படைப்பாளி ஒரு படைப்பை காலை கழுவுறார். இந்த சிந்தை இல்லாதவரை நம்ம சபையாக முடியாது. தன்னை தாழ்த்துகிறவன் தான் இந்த 1,44,000 பேருக்குரிய மகிமையுள்ள ஸ்தானத்துல உயர்த்தப்பட முடியும். தன்னை உயர்த்தின சாத்தான பாருங்க என்ன பண்ணப்பட்டான்? தன்னையே மேட்டுமையின் உச்சத்துல கொண்டு போனதுனால அகாலமாக கீழே தள்ளப்பட்டான். அப்ப இந்த சபை வாய்ப்புக்குரிய மிக முக்கியமான குணலட்சணம் என்னன்னா தாழ்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த தாழ்மைங்கிற குணலட்சணத்தை மோசே எவ்வளவு டெவலப் பண்ணியிருந்தார்? சாதாரண உலகத்திலிருந்து ஆட்டுக்கிட்டே இருந்து கத்துக்கிட்டாரு. சரிங்களா? அது பிடிச்சிட்டு போறவங்க இல்ல அதை வெட்ட கொண்டு போறவங்கள்ட்ட என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சோ தெரியாமலே அது போய் கழுத்தை நீக்கிட்டு ஏதாச்சும் முரண்பாடா அப்படி ஏதாச்சும் இது பண்ணுமா? அப்படியே தயவா நிற்கும். எவ்வளோ அதுகிட்ட உள்ள நல்ல நிறைய குணலட்சணம் இருக்குது. நான் சும்மா பார்க்கும்போதே புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய குணலட்சணத்துல அவர் கற்றுக்கொண்ட அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்ப இப்ப நம்ம வாழ்க்கை கூட மோசையினுடைய ஆவி போலதான். இப்ப நம்ம எந்த ஆவிக்குள்ள வளர்ந்து இருக்கணும் அப்படின்னா புது சிருஷ்டியினுடைய ஆவி நம்ம படிச்சோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். சிந்தை, அந்த ஆவிதான், அந்த மைண்டு தான் இப்ப யார்கிட்ட இருக்கணும்? புது சிருஷ்டிக்கிட்ட இருக்கணும். இப்ப இந்த புது சிருஷ்டியினுடைய ஆவி தான் தேவனுடைய ஆவியினால் தெளிவாக வழிநடத்தப்படுகிற ஒரு விஷயம். அப்ப தேவனுடைய ஆவினாலே என்னது? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6ல படிக்கிறோம்.
சத்தியம் ஆவியே சத்தியமானதா. அப்ப அந்த பைபிள் ஆழங்களின் சத்தியத்துக்குள்ளாக நாம் வழி நடத்தப்பட்டு அந்த தயவுள்ள சித்தத்தின்படி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒவ்வொரு ஜீவியத்திலும் நாம் கிறிஸ்துவில் இருந்த சிந்தையில புது சிருஷ்டியினுடைய ஆவிக்குள்ள வந்துடலாம். இப்ப பாருங்க, இப்ப மோசே கிட்ட திரும்ப போவோம். மோசே அவருடைய வாழ்க்கையில எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாருங்க. 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரை. பக்கம் 308, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகள் எனப்படுவதை எடுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். பாருங்க, இந்த முதல் 40 வருஷத்துல அவர் எல்லா உலகளாவிய ஞானத்திலும் வளர்ந்து வல்லவராயிருந்த போது அவர் அந்த ஐஸ்வர்யத்தின் ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்ச பொழுது எதை நோக்கமாக வந்தாரு? முதல் 40 வருஷத்துல இந்த அநீதியான உலக பொருள்கள்னால எனக்கு எது வேணா, இந்த ஜனங்களா நான் போய் பாடுபடுறேன், அவங்களுக்காக நிப்பேன் போய் ஒருத்தரை கொன்னாரு. அவர்கிட்ட இருந்த பலத்தின் மிகுதி, இந்த உலக ஞானம், உலக வளம், வல்லமை, அதை வைத்து அவர் அங்கே செயல்பட ஆரம்பிச்சார். சரிங்களா? அப்புறம் பாருங்க அடுத்த செயல்பாட்டு படிங்க. விசுவாசத்தினாலே அவன் மாணவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதல் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உணர்ந்த தலையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய முடிந்து அழிந்து போனார்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் இப்ப இந்த காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு தெளிவு புரியும். அவருடைய மோசையினுடைய ஜீவியத்துல என்ன மாதிரியான வளர்ச்சிக்குள்ளாக வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். முதல் இது அந்த 40 வருடம் எதை அடையாளப்படுத்துதுன்னா, பழைய மனுஷனுடைய அறிவு, ஞானம், காரியம். 2வது 40 வருஷம் நம்மளுக்குள்ளாக நிதானிச்சு தேவனுடைய தேடுதலுக்கான ஒரு விஷயம். அந்த தேடுதலினுடைய முடிவு தேவன் அவர்கிட்டே என்ன பண்ணிட்டார்? தரிசனம் ஆயிட்டார். அப்ப தரிசனமான விஷயம் அடுத்த 40 வருஷம் நீ என் ஜனங்களை நடத்துட்டார். சரிங்களா? அப்ப 3 விஷயம் அவருடைய வாழ்க்கையில நடக்குது. ஒன்று, நம்மளுடைய வாழ்க்கையில இதே உலகத்துல பிறந்திருக்கும் பொழுது இந்த உலக ஞானத்துல அறிவுல தான் வளர்ந்து வந்த முடிஞ்சு பிறக்கும் போதே இந்த சத்திய அறிவோட வந்துட்டோமா? இந்த வசனத்தை கூட கற்றுக்கிறது கூட வாய்ப்பு இல்லை. வசனத்தை கற்ற பிறகுதான் சத்திய அறிவு, தெளிவான புத்தி. அப்ப இந்த உலக ஞானத்துல ஃபர்ஸ்ட் நம்மளை கொண்டு போறார் தேவன், அனுமதிக்கிறார். இதுல இருந்து தப்பிக்கிறங்கிறது இல்லை, இதுல கற்றுக்கொள் என்பதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு பாடம். இந்த உலகத்துல நன்மை தீமை இன்னதுன்னு பழகு. முதல்ல நீ தீமை இன்னதுன்னு பழகலன்னா நன்மையை மட்டுமே அறிந்திருந்தா, ஏதேன் தோட்டத்துல நன்மை மட்டும்தான் இருந்துச்சு, தீமையானது ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. தேவைன்னா எடுத்துக்கலாம் அந்த தீமையை. அந்த நன்மையை மட்டும் பிடிச்சுக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வரை எப்படி இருந்திருப்பாங்க? தேவர்களை இல்ல பழத்தை சாப்பிட்ட பிறகுதான் அவங்க தேவர்களை போன ஆளார்கள்னு வசனம் இருக்கு. அவ்வளவுதான். சாவு வந்திருக்காது. ஆடு மாடு மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்திருப்போம். ஒண்ணுமே இல்லை, ட்ரெஸ் இல்லை, ஒண்ணும் இல்லை, நன்மை என்ன தீமை என்ன என்கிற அறிவு இருந்திருக்காது. புரியுதுங்களா? அப்ப நன்மை தீமையை தேவன் நம்ம அறிய வேண்டும் என்று தேவன் அனுமதிச்சிருக்கிறார். இல்லைன்னா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏதேன் தோட்டத்துல விட்டுருக்க வேண்டியதானே நம்மள.
ஏன் இந்த அனுபவம்னா, நம்மளுக்கு இந்த அனுபவம் தேவை. ஏன்னா இந்த 1,44,000 பேருக்குரிய ஆவியில வளர்த்தப்பட்டு நம்ம 1,44,000 பேர் ஆயிட்டோம்னா, இந்த உலக ஜனங்களே இந்த அறிவுல இல்ல, தெய்வீக ஞானத்துல இல்ல, அவங்கள வளர்க்கக்கூடிய அறிவுல ஞானத்திலும் நம்மளை கொண்டு போய் வளர்க்கக்கூடிய ஒரு வாத்தியாராக, ஒரு ராஜாவாக, ஒரு ஆசாரியராக நம்மளை நியமிக்க போறாருன்னா, முதல்ல நம்மளுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் தேவன் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த தீமையை அனுமதிச்சிட்டார். அது நன்மையாக தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்கிறதா ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். இந்த தீமையை அனுமதிச்ச பிறகு அதுல நம்மளுக்கு நிறைய விஷயம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம மோசையை போலவே அவருக்கு வந்த வாழ்க்கையில் நடந்த எல்லா வகையான பாடுகள், துன்பங்கள், தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டது போல நம்ம கூட தேவன் என்ன பண்ணார்? இந்த ரட்சிப்பின் திட்டத்துல இந்த சத்தியத்தை கொடுத்து நம்மளை வழிநடத்தும் பொழுது இது மாதிரியான துன்பத் துயரங்களுக்குள்ளாக நம்மள உலகத்தில் நடக்கிற துன்பங்களே நம்மளுக்கும் நடக்குது. ஆனாலும் நம்மளுக்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறதுனால தெய்வீக பாதுகாப்புல பிறந்தது முதல், உலக தோற்றம் முதலே நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா முன்குறித்ததுனால பிறந்தது முதல் தெய்வீக பாதுகாப்புல ஒருவேளை நம்ம சின்ன பிள்ளையிலே செத்து இருந்தோம்னா இந்த 1,44,000 பேருக்குரிய வாய்ப்பு இருந்திருக்குமா? சொல்லுங்க, சும்மா யோசிச்சு பாருங்களேன். அப்ப இவ்வளவு நாள் இந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய நாள் வரையும் நம்மளை தெய்வீக பாதுகாப்புல வளர்த்தது எப்படின்னா, மோசையை போலவே நம்மளை பாதுகாத்து இருக்கிறார். சரிங்களா? நம்ம நினைக்கலாம், இல்ல இல்ல இதுதான் உண்மை, நம்ம வேற வேற விதமா எல்லாம் யோசிக்கலாம் வாய்ப்பே இல்லை. பாருங்க, அப்ப அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கல இந்த விஷயம், இந்த ஆழமான சத்தியம். அது மட்டுமல்ல, இந்த உலகளாவிய கிறிஸ்தவத்தின் ஞானத்துல ஓரளவு வளர்த்திருக்கிறார். அதுதான் அந்த ஆட்டுக்கிட்ட கத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்கள். அப்ப அந்த ஆடுகள் என்கிற அந்த தாழ்மை உலகளாவிய அளவுலே இந்த நன்மை என்ன தீமை என்னன்னு புரிந்து நன்மைக்கானது தேடுதல் இருந்துச்சு நம்மளுக்கிட்ட. அதனாலதான் தேவன் என்ன பண்ணாருன்னா, நீ தான் எனக்கு ஊழியக்காரன், உனக்கு நான் இதை கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த புது சிருஷ்டியினுடைய ஆவிக்குரிய சத்தியத்துல கடைசி 40 வருஷத்துல மோசையை நியாயப்பிரமாணத்துக்குள்ளும் நீதிக்குள்ளும் வழி நடத்தி ஜனங்களை வழி நடத்துவதற்கான எல்லையில்லா பரிசுத்தாவினுடைய வழி நடத்துதல் அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பாத்தீங்களா? அவருக்கு மட்டுமா, அவரை சார்ந்த இன்னும் 70 பேர் இருக்கலாம். அந்த நியாயாதிபதிகள் நியமிக்கப்பட்டவங்க அத்தனை பேருக்குமே தேவன் என்ன பண்ணார்? அந்த மூப்பர்களுக்கெல்லாம் அந்த ஆவியை கொடுத்து வழி நடத்தக்கூடிய ஒரு விஷயத்தை தேவன் அங்கே ஏற்பாடு செய்தார். அப்ப அந்த ஆவியை தான் நம்மளுக்கு இந்த கடைசி 40 வருஷம்ங்கிறப்ப நம்மளுடைய வாழ்க்கையில புது சிருஷ்டியினுடைய ஆவி அப்படிங்கிற ஒரு ஆவிக்குள்ளாக நம்மளை தேவன் வழி நடத்துவதற்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அப்ப மோசைக்குள்ளாக 3 விஷயம் இருந்ததை நம்ம பார்க்கணும். ஒண்ணு பழைய மனுஷனுடைய வாழ்க்கை, இன்னொன்னு தேவனை அவர் ஏற்றுக்கொள்ளுகிற வரையும் அந்த வாழ்க்கைக்கான புதுப்பிப்பதற்கு, தேவனோடு இணைவதற்கான அந்த விசுவாசத்துக்குள்ளான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது அவர்கள் எல்லாரும் செங்கடலை கடந்து வரும் பொழுது, இஸ்ரேலர் மோசையின் தலைமையில செங்கடலை கடந்து வரும் பொழுது அங்கு கானானை நோக்கிய பயணம் தான். கானான் எதற்கு அடையாளம்? இந்த 1,44,000 பேர் கூட்டிட்டு போற தலைமைக்குரிய ஒரு விஷயத்திற்குரிய ஒரு காரியத்தை மோசை கொடுத்திருந்தார். இதுல நீங்க தனித்துவம் உள்ள ஒரு மோசையாக ஒவ்வொருவரும் உங்களை நீங்க நிதானிச்சுக்கணும். நான் ஒரு மோசை. இந்த பாடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்க போறோம்? நான் ஒரு மோசை. இந்த வாழ்க்கையில நடந்திருக்கிற சம்பவங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நான் இந்த தீமையான உலகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டதே எதற்கான? நன்மைக்குள்ளாக கடந்து செல்வதற்கு. அப்படி நன்மைக்குள்ளாக கடந்து செல்வதற்கு இந்த உலகளாவிய ஆவியை விட்டுட்டு நீதியை தேடும் பொழுது, அந்த தாழ்மையான உணர்வுக்குள்ள வரும்போது, அந்த விசுவாசத்துல பெருகும் பொழுது தேவன் நம்மளை இந்த சத்தியத்திற்குள்ளாக தொட்டு அவர் அழைத்த அந்த ஒரே அழைப்பு, ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கைக்குள்ள பரலோகத்துக்குள்ள நம்மளை கானானுக்கு அழைச்சிட்டார். இந்த அழைப்புக்குள்ள வந்தது முதல் நாம் எந்த ஆவிக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஆவிக்குள்ள வந்துட்டோம்? புது சிருஷ்டியின் ஆவிக்குள்ள வந்துட்டோம். இப்படி வந்த பிறகு கானானை எட்டி பார்த்துட்டு போக முடியாம இருக்கலாமா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப அவருக்கு தடையா இருந்தது, அந்த கானானை எட்டி பார்ப்பதற்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சு உள்ள பிரவேசிக்க முடியாமல் இருந்ததற்கு காரணம் என்ன? இல்ல, அதான் அந்த அடிச்சுட்டாருங்கிறது அந்த நிகழ்வு. அவர்கிட்ட அந்த செயல்பட்ட ஆவி எந்த ஆவின்னு கேட்கிறேன். புரியுதுங்களா? இந்த உலக ஆவியாகிய எகிப்தின் ஆவி இந்த சத்தியத்துக்குள்ள வந்த பிறகும், விசுவாசத்துக்குள்ள வந்த பிறகும்
இந்த எகிப்தின் ஆவி நம்மளுக்குள்ள இருந்து நம்மளை இடரல் பண்ணும். நம்ம இதுக்கு முன்னாடி கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருந்த ஒரு சில ஆவி, ஒரு சில ஐக்கியம், ஒரு சில விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்ளாம தப்பு தப்பா தெய்வீக திட்டத்தின் நீதியை நிறைவேற்றுவதற்கு பதிலா எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டோம், எதை செய்ய வேணாமோ அதை செஞ்சிருவோம். அதற்கு காரணம் என்னன்னா, இந்த பழைய ஆவி நம்மளுக்குள்ள அப்பப்போ வந்து மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி பூச்சி மாதிரி கடிச்சு நம்ம மைண்டை என்ன பண்ணிவிடும், தப்பா வழி நடத்திவிடும். பேசு பாருங்க, அவரு பழகிட்டாரு. பாறைனால என்ன பண்ணணும், பாறைனால என்ன பண்ணணும், அடிக்கணும். பழகிட்டாரு. தண்ணி தேவை, தண்ணி ஜனங்களுக்கு கொடுக்கணும். அப்ப அந்த சத்தியத்தின் தண்ணீரை ஜனங்களுக்கு கொடுக்கணும். ஞான கல்மலையிலேருந்து அந்த தண்ணீரை கொடுக்கணும்னா நீ பேசுப்பாங்கிறது காதுல உழுவல, இல்ல உளுந்தது புரியல, இல்ல புரிஞ்சது பழைய ஆவியிலே இருந்து என்ன பண்ணிட்டாரு, வேற மாதிரி ஒரு மைண்ட்ல அங்கே செயல்பட்டுட்டார். அந்த மைண்டுக்குள்ள போகல பாருங்க. அந்த ஒரு சில விஷயம் தேவன் சொன்ன அந்த வார்த்தை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாருன்னா அந்த இடத்துல என்ன சொன்னாரு, அடிக்க சொன்னாரா, பேச சொன்னாரா? மக்கள் அந்த அளவுக்கு டார்ச். ஆக்சுவலா அவர் மேல தப்பு இல்லையா அந்த இடத்துல. அந்த அந்த உச்சம் அவர் டென்ஷன் ஆகி என்னடா அப்படிங்கிற போது நம்ம ஒரு தப்பா ஒரு முடிவு எடுப்போம் பாருங்க. அப்படி இருக்கும்போது தெய்வீக ஆவியினுடைய வழிநடத்தலை விட்டுட்டு இந்த பிசாசின் ஆவிகளுக்குரிய உலக ஆவிக்குள்ளாக நாம் செயல்படும் பொழுது இப்படிப்பட்ட தவறான ஒரு முடிவு அவர் வாழ்க்கையில எடுத்த எதுங்க தவறான முடிவு நீங்க சொல்லுங்க. பாறை வெறும் கல்லு, அந்த கல்லு மேல கம்பா அடிச்சா தப்பு? நீங்க சொல்லுங்க. ஒரு பாறையில கம்பால அடிச்சதாங்க தப்பு? தப்புதான். அது ஒரு பெரிய தப்பான்னு நான் கேட்கிறேன். தப்புதாங்க, அது ஒரு பெரிய தப்பா? ஆனா தேவன் என்ன பண்ணிவிட்டாரு, நீ என்ன அடிச்சு விட்டப்பா. இல்ல அவரு பிளைனா தான் சொல்லி இருக்கிறாருங்க. பாருங்க நல்லா பாருங்க, மற்றவங்கள்ட்ட அப்படி பேசுறது இல்லைங்க. அவரு பேசுறவரு நம்ம பேசுனது நம்ம என்ன உதாரணம், இந்த சத்தியமே கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் நீங்களேன். நம்ம பல வகையான ஆவியில இருந்துட்டு அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த ஆவியினுடைய நோக்கத்தை நீங்க அதான் சொல்றேன். நீங்க பழைய போதனை, பழைய காரியங்கள் எல்லாம் அதெல்லாம் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே நீங்கள் புதிதாய் பிதைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை களைந்து விட்டு பண்டிகை 7 நாள் அளவும் புளிப்பில்லாத துர்க்குணம் பொல்லாப்பு என்ற புளிப்பான மாவையும் தள்ளிவிட்டு உண்மை அப்படிங்கிற பண்டிகையை வாழ்க்கை முழுவதும் 7 நாள் அளவும் நம்ம கொண்டாடணுங்கிறதா தேவன் ஏற்படுத்தி இருக்கிறது. அப்பப்ப கொஞ்சம் புளிப்பு நல்லா இருக்கே அப்படின்னு. ஏன்னா நீங்க சொல்லுங்க, தோசை சுடுவோம், லேசா புளிக்காம அந்த தோசை நல்லா இருக்குமா? பெசஞ்ச வாக்கிலேயே ஆட்டின வாக்கிலே தோசை சுட்டா நல்லா இருக்குமான்னு கேட்கிறேன். அது நம்மளுக்கு உள்ள உணர்வு அப்படின்னா புளிப்பு இருந்தாதான் டேஸ்ட். புரியுதா? புளிப்பு இருந்தாதான் டேஸ்ட். ஆனா தேவன் என்ன சொல்லிவிட்டாரு, இருக்கவே கூடாதுன்ட்டாரு. அறவே புளிப்பு இருக்கா, புளிப்பு கொஞ்சம் சேர்த்தீங்கன்னா எல்லாமே என்ன ஆயிரும். அப்ப அந்த பழைய ஆவியினுடைய புளிப்பை கொஞ்சம் கொண்டா சேர்க்கும் பொழுது அந்த உண்மை சத்தியத்திற்கு கீழ்ப்படியா தன்மை நம்மளுக்குள் ஆங்காங்கே வந்து விடுகிறது நிமித்தம் இந்த பரலோக ராஜ்யத்தை பார்க்க தான் முடியுது ஒழிஞ்சு காணான உள்ள பிரவேசிக்க முடியல. ஓகே, ஆனாலும் இப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல பழைய மனிதன் புதிய மனிதன் அப்படிங்கிற மோசையின் மத்தியில இருந்த இந்த 2 விஷயத்துல பழைய மனிதனும் பரலோகம் போறதில்லை, புதிய மனிதனும் பரலோகம் போவதில்லை. நல்லா கவனிங்க, பழைய மனிதனும் பரலோகம் போவதில்லை, புதிய மனிதனும் பரலோகம் போவதில்லை. நம்ம வாழ்க்கையில கூட பழைய மனுஷன் இருக்கிறான் ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி, புதிய மனிதன் இருக்கிறான் கிறிஸ்துவிற்குள்ளாக ஞானஸ்தானம் மீட்கும் பொருளை ஏற்றுக்கொண்டு இந்த சத்தியத்துக்குள்ள வந்து அந்த அழைப்புக்குள்ள வந்த பிறகு. அப்ப அந்த பழைய மனிதனை நம்ம அடிமைத்தனத்துக்குள்ள வச்சிருக்கோம். சொன்னதைகள் உட்காரு, முட்டி போடு, எந்திரி, கை தூக்கு, இப்படி அடிமை. எப்படி ஒரு நம்ம வந்து யாருக்கும் அடிமைகள் அல்ல, நல்லா கவனிங்க. ஆனா சபைக்கு நாம் அடிமையான வேலைக்காரர்கள். இது வந்து நம்ம பாடத்துல புரிஞ்சு கொள்கிறோம். ஆனா நமக்கு ஒரு அடிமை இருக்கிறோம். யார் அந்த அடிமை? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழைய மனிதன். சோம்பல் மட்டும் இல்ல, அதுல இருக்கிறது ஒரு பகுதி. சோம்பல்ங்கிறது ஒரு பகுதி.
அந்த பழைய மனிதனுடைய சுவாபம் அத்தனையுமே ஒத்துழைப்பே கொடுக்க மாட்டான். புதிய மனுஷன் சொல்லுவான், வா கடவுளுடைய காரியமா செய்வோன்னு ஒரு மைண்ட் வரும், அதான் புதிய மனுஷன். ஆனா பழைய மனுஷன் சொல்லுவான், இன்னைக்கு ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு மாற்று சிந்தனையை கொடுப்பான். அவனை தான் என்ன பண்ணணும்னா, அவனை சும்மா கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா நம்மளுக்குள்ள அப்படியே புகுந்து நம்மளை தவறான வழிநடத்தலுக்குள்ள கொண்டு போயிடும். இது சாத்தான் அல்ல, பழைய மனுஷனுடைய சிந்தையாகி அந்த பழைய ஆவி. அந்த பழைய ஆவி உலகத்தின் ஆவி. அந்த ஆவியை அடக்கி ஆள வேணும். அடக்கி ஆண்டு எனக்கு ஒத்துழைப்பு கொடுன்னு தான் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ உலகத்துல உங்களுக்கு திறமைகள் இருக்கும், பாட்டு பாடுற திறமை. இதுக்கு முன்னாடி சினிமா பாட்டு பாடியிருப்போம், இல்லை இதுக்கு முன்னாடி பல வகையான காரியங்கள்ல நம்ம திறமையா பேச்சாளர்களா இருந்திருப்போம். இதுக்கு முன்னாடி வேலையை எங்கெங்கேயோ செஞ்சிருப்போம், ஏதோ வேலையெல்லாம் செஞ்சிருப்போம். இப்ப அந்த வேலையெல்லாம் பழைய மனுஷனுடைய வேலையெல்லாம் இங்க வந்து இந்த சபைக்கு வேலை பாரு. ஒவ்வொருத்தருக்கும் நீ வேலை பாரு. ஒவ்வொருத்தரையும் மேன்மை உள்ளவராங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நீ அடிமையா இருந்து வேலை பாரு. இதுதான் புதிய மனுஷனுக்கான சிந்தனைக்குரிய கிறிஸ்துவில் இருந்த சிந்தை. ஒவ்வொருவரையும் மேன்மை உள்ளவர்களா என்ன, உனக்கு கீழே உள்ளவர்களா யாரையும் நினைக்காது. நீங்க யாராச்சும் ஒருத்தரை உங்களுக்கு கீழே உள்ளவரா நினைச்சீங்கன்னா அன்னைக்கே முடிஞ்சிருச்சீங்க, நீங்க இந்த ஓட்டத்துல இல்லை. சரிங்களா? ஆகவே இந்த ஒரு விஷயத்தை இந்த ரெண்டு மனுஷன், பழைய மனுஷன் புதிய மனுஷன்ங்கிற இந்த போராட்டத்தின் மத்தியில ரெண்டுமே பரலோகம் போறதில்லை. பழைய மனுஷனை அடக்கி ஆளணும், புதிய மனுஷனை வழி செலுத்தணும். இதை மோசே கரெக்டா செஞ்சாரு. அந்த பழைய மனுஷனுடைய சுபாவத்துல அங்க என்ன ஆயிடுச்சு, அங்க ஒரு தவறு நடந்தது. ஓகே, இப்ப இவருக்குள் நல்லா கவனிங்க, இந்த பழைய மனுஷன் புதிய மனுஷனுக்குள் ஒரு ஜீவன் கிறிஸ்துவுக்குள் உருவாகினது போல நம்மளுக்குள் உருவாகி வளர்ந்து கொண்டிருக்கு. அது என்ன தெரியுமா? இந்த பழைய மனுஷன் புதிய மனுஷனாகி நமக்குள் ஒரு ஜீவன் உருவாகி வளர்ந்து கொண்டிருக்கு. அதை நம்ம சாகும்போது பெத்தெடுக்க போறோம். அது என்ன தெரியுமா? புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டியின் ஆவியில நம்ம வளர்த்தப்பட்டு கொண்டே இருக்கணும். அதை எங்க பெற்று எடுக்கணும்னா நம்முடைய மரணத்துல. சரிங்களா? இதே விஷயம்தான் மோசையின் வாழ்க்கையில அவர் ஒருவரை பெற்றெடுத்தார். அவரோடு கூட இந்த பழைய மனுஷனோடு புதிய மனுஷனோடு எங்க போனாலும் பயணித்து கொண்டே இருந்த ஒரு வேலைக்காரர் இருந்தார், சீசன் இருந்தார். மலைக்கு போவார், அங்கேயும் போயிடுவார். ஆசரிப்பு கூடத்துக்குள்ள போவார், ஆரம்பம் கூட போக முடியாது, அவரோட இவர் உள்ளருக்கு போயிடுவார். கானானை வேவு பார்க்க போவார், இவர் போயிட்டு வந்துடுவார். மோச கூட போனாரான்னு தெரியல, போல சொல்றேன். அத ஊர் இல்ல, ஊரினுடைய மகன் தான், நூறினுடைய மகன் தான் ஓசுவாவும் காலேப். ரெண்டு பேர் தான் போயிட்டு வந்தது. 10-12 பேர்ல 2 பேர் தான் நற்செய்தி சொன்னவர்கள். ஆக எகிப்திலிருந்து பயணித்தவர்கள்ல கானான் போய் சேர்ந்தவர்கள் காலேப் மட்டும் யோசுவா. இதுல காலேப் யார், எதை அடையாளப்படுத்துங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கிறோம். இப்போ இந்த புது சிருஷ்டிக்குரிய ஜீவியத்துல யோசுவா யார் என்று பார்த்தால், இங்கு மோசைக்குள்ளாக வழிநடத்தப்பட்ட புது சிருஷ்டி. அது நமக்குள்ளாக பழைய மனுஷனுக்குள்ளும் புது மனுஷனுக்குள்ளும் கருவுருவாகி கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கும் போது கிறிஸ்து நம்மளுக்குள் உருவாகி அந்த கிறிஸ்துவை நம்முடைய மரணத்தில் பெற்றெடுப்போம். அப்ப அந்த பழைய மனுஷனும் புதிய மனுஷனும் இன்னைக்கு பரலோகத்தை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு. பாக்குதா? இந்த பழைய மனுஷனும் புதிய மனுஷனும் பரலவும் போவானா? இந்த மாமிசம் ரத்தம் பரலவும் போவோமா? போவாது. ஆனா நம்மளுக்குள் உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த புது சிருஷ்டி எங்க போயிரும்? ஆமா, அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா இங்க இருந்து பூமியில இந்த பரலோகம் போறாங்க. பரலோகத்துல பிதா ஆல்ரெடி இருக்கிறார். சரிங்களா? பூமிக்கு வந்தவர் கிறிஸ்து மட்டும்தான். இப்ப இந்த காலேப் மற்றும் யோசுவா யாரை அடையாளப்படுத்துனா, இது ரெண்டுமே சபையை தான் அடையாளப்படுத்துது. ஒண்ணு இல்ல இல்ல இல்ல, ரெண்டுமே சபை தான். ஏன்னா திரள் கூட்டம் எல்லாமே அந்த 40 வருஷத்துல அழிஞ்சு போறவங்க தான் திரள் கூட்டம். எகிப்தில இருந்து புறப்பட்டு வருவாங்க, கானானுக்குள்ள போக மாட்டாங்க. ஆனால் மோசைக்குள்ளாக பயணித்து போனவர்கள் போயிட்டாங்க. யார்? அந்த 2 பேர். இந்த காலேப் யோசுவா யாரை அடையாளப்படுத்துதுன்னா, ஒண்ணு கிறிஸ்துவ தலைமையில இங்க யாரை அடையாளப்படுத்துதுன்னு நம்ம எடுத்துக்கலாம்னா,
சபையும் அடையாளப்படுத்துறதா எடுத்துக்கலாம். அதாவது அந்த பாலைவனத்தில் பிறந்தவர்கள் தான் போனாங்க. அந்த எகிப்திலிருந்து வந்த 30 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் பாலைவனத்திலே அழிந்து விட்டார்கள். இவர்கள் எல்லாருமே எதற்கு அடையாளம்னா திரள் கூட்டத்துக்கு அடையாளம். அவர்கள் பரலோகத்திற்கு போய் சேர முடியாத அளவுக்கு பாலைவனத்திலே அங்கே பாலைவனத்தில் பிறந்தவர்கள் தான் என்ன பண்ணாங்க. அதனாலதான் ஜோசுவா சொல்றார், நானும் என் வீட்டாருமோ எண்ணில். அப்ப தலையும் சரீரமும் சேர்ந்த ஒரு விஷயம் தான் இதை யார் அடையாளப்படுத்துது? யோசுவானாலே யாரு தான்? இயேசுதான். யாசுவா யோசுவா யார் தான்? தலை. அவருடைய சரீரங்கம் காலை, தலை சரீரம். அப்ப கிறிஸ்து அப்படிங்கிற ஒருவர் ஒரு மனுஷனுக்குள்ளாக தான் என்ன ஆகப்பட்டு உருவாகி அங்கே போய் சேரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த இடத்துல பார்க்கும். அப்ப கிறிஸ்துவில் இருந்த சிந்தை அந்த புது சிருஷ்டியின் சிந்தைக்குள்ளாக வளர்த்தப்படுவதற்கு இந்த உலகத்திலிருந்து தான் அந்த உலகத்துக்கு போக முடியும். பரலோகத்துக்கு தேவதூதர்களை அல்ல, ராஜ்யபாரம் பண்ணுவதற்கு, ராஜாவாக அமர்த்துவதற்கு, ஆசாரியராக, மத்தியஸ்தராக, இதே மனுக்குலத்திலிருந்து ரெடி பண்ண இந்த எகிப்து என்னும் இந்த உலகத்திலிருந்து தான் பாராலோகமாகிய கானானுக்கு தேவன் இந்த தருணத்துல நம்மளை வழி நடத்தி கொண்டு போறார் என்பதை புரிந்து அதற்கேற்ற ஆவியிலே நாம் இந்த உலகத்தின் ஆவியையும் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிற அந்த ஆவியையும் மனுஷீக பூரண ஜீவியத்திலும் பழைய மனுஷனுடைய ஜீவியத்திலும் நம்ம எதை பெற்றெடுக்க வேண்டும்? புது சிருஷ்டியை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாம் அனைவரும் ஜோசுவாவும் காலேபாக கானான் போய் சேர தேவன் தாமே கிருபையோடு நம்மளை வழி நடத்துவாராக.